சிலர் என்ன செய்கிறாங்க, பலருக்கு தெரியாத விஷயம்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கல்வி கற்றுட்டேன், நான் பெரிய கல்விமான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் மட்டும் தெரிஞ்சு வச்சுருந்து என்னங்க செய்கிறது? அது எல்லாத்துக்கும் போய் சேரணும். இப்படி செஞ்சால் என்ன நடக்கும்னா, பயம், பிடிவாதம், அகம்பாவம் இதெல்லாம் உருவாகிரும். அப்போ அந்த கல்வியில் எந்த பயனுமே இல்லாமல் போயிடும். சிலர் தான் பெற்ற கல்வியை இல்லாட்டி தனக்குள்ள அந்த ஸ்பெஷல் திறமையை இன்னொருத்தருக்கு கொடுக்க விரும்ப மாட்டாங்க, அதை ஷேர் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பவர் இல்லாமல் போயிடும், அவங்களுடைய அந்த இருமாப்புத்தனத்தை அவங்களால தக்க வச்சுக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்டதும் ஒரு அறியாமை தான். இதை நம்ம மனசுல இருந்து நீக்கணும், இல்லாட்டி இது ஒரு பெரிய நோய் ஆகிரும். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப டேட்டாஸ் நிறைஞ்ச தகவல் தொழில்நுட்ப உலகத்தில். ஸோ எல்லாமே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், நாளுக்கு நாள். அந்த அப்டேட் ஒவ்வொன்றையும் நம்ம நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோமா இருந்தால் நம்மளுடைய அறியாமை நிறைய இல்லாமல் போயிடும். அதே மாதிரி நமக்கு கிடைச்ச அப்டேட்ஸை எங்களால் முடிஞ்ச அளவு எங்களோட உள்ளவங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கணும். அதனால நம்மளோட சுற்றி உள்ளவங்களுடைய அறியாமையும் இல்லாமல் போயிடும். ஸ்கூல் அப்படிங்கிறது அறியாமையை நீக்கிற ஒரு இடம் தான். அது ஒரு நீரூற்று மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மாணவர்கள் அங்கே வாரது அந்த தண்ணியை குடிச்சிட்டு துப்பிடுறதுக்கு வந்துடுறாங்க. ஒரு சில மாணவர்கள் கரெக்டாக அந்த தேவையான அளவை குடிச்சிட்டு அதோட பயனை சரியாக பெறுறாங்க. ஒரு சில மாணவர்கள் ஒரு முடக்கு மட்டும் குடித்தா போதும்னு கொஞ்சமாக குடிச்சிட்டு போகிறாங்க. இதனால என்ன நடக்கும்னா, அவங்களுடைய அந்த கப் நிறைய வேண்டிய அளவு நிறையாது, அது இன்னொருத்தருக்கு பயனும் பெறாது. நம்ம எல்லாருக்குமே தொட்டா உணரும், சுவாசிக்க முடியும், கேட்கும், பார்க்க முடியும், சுவைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா புலன்களுமே நமக்கு இருக்கு. 6வது புலன் தான் நம்மளுடைய பகுத்தறிவு. ஸோ பகுத்தறிவு சார்பாகவும் நம்ம அறியாமையாக தான் இருக்கிறோம். ஸோ இந்த 5 புலனோட சேர்த்து இந்த 6வது அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கதே இந்த அறியாமையை ஃபீல் பண்ணிக்கிறதுக்காக தான். சிலருக்கு எவ்வளவுதான் பட்டப்படிப்பு இருந்தாலும் கூட இந்த பகுத்தறிவு இல்லைன்னா அவங்க ஃபுல்லாகவே கல்வி கற்றவங்க இல்லை, இல்லாட்டி ஃபுல்ஃபில்லான ஒரு கல்விமான் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ அப்படிங்கிற நேரம் நம்ம ஃபுல்ஃபில் ஆகணும்னா, நம்ம கப் ஃபுல் ஆகணுமா இருந்தால் நம்ம கல்வியோட சேர்த்து பகுத்தறிவையும் கற்றுக்கொண்டால் தான் நம்ம ஒரு பூரண மனிதனாக ஆகுவோம். ஸோ அறியாமை ரொம்ப இலகுவாக நம்மளிருந்து நீங்கிடும். இந்த பகுத்தறிவு இல்லாதனால தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் இந்த அளவு போர்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க, மனிதநேயங்கள் இல்லை, பண்பு சார்ந்த விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. ஸோ எது முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் இருக்கு. மனிதர்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள். வேறு இனம், சிறுபான்மையினர்கள் எல்லாமே ஓரம் கட்டப்படுறாங்க, எல்லாரும் ஒதுக்கப்படுறாங்க. சில முக்கியமான பெரிய பெரிய விஷயங்கள் எடுக்கும் பொழுது தீர்மானம் எடுக்கும் இடங்கள்ல இவங்கெல்லாம் இல்லை. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அறியாமையை நீக்கணும்னா பகுத்தறிவையும் சேர்த்துக்கணும், நம்ம கப்பை ஃபுல்லாக்கணும். நமக்கு தகவல்கள் கிடைக்கக்கூடிய எல்லா இடத்தையும் சரியாக பயன்படுத்தி பயனுள்ள கல்வியை கற்றுக்கிட்டு